தொலைநோக்கு பார்வை இல்லை, சரியான ஆலோசகர்கள் இல்லை, மக்களை நல்ல விதமாகவே ரீச் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. அதான் முக்கியமான பிரச்சனை. குஜராத்லேயோ யூபிலேயோ சர்ப்ளஸ் பட்ஜெட், பீகாரில் பிமார் ஸ்டேட்னு சொல்லிட்டு இருந்த ஸ்டேட்ஸில் சர்ப்ளஸ் பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கடலை ஒவ்வொரு பட்ஜெட்டும் துண்டில் போட்டிருக்கோம், ப்ளஸ் கடன் அதிகரிச்சுட்டே போகிறோம். ஒரு கணக்கு வேணும்ல உங்களுக்கு. அப்போ என்கிட்ட 5000 கோடி ரூபா செலவுங்க, 5500 கோடி ரூபா வருமானங்க, 500 கோடி ரூபா சர்ப்ளஸ் ஆயிடுச்சுங்க, நான் கடன் அடைச்சிடுவேங்க. 5000 கோடி ரூபா உள்ள வருமானம் வருது, அதில் இன்னும் வட்டி தான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், கடன் கூடிக்கிட்டே போகுது. வருமானங்கிறதே லோனாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோங்க உள்ள காசு வந்துச்சுன்னா லோனை தான் சொல்கிறீங்க, வருமானம் எங்கே வந்திருக்குது? அப்போ நீங்கள் பால் விலையை உயர்த்திருக்கீங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, ஈபி கட்டணத்தை உயர்த்திருக்கீங்க, டாஸ்மாகில் சேல்ஸ் கூட்டிகிட்டே போகுது, 50000 கோடிக்கு மேலே போச்சு, ஆனால் வருமானம் இல்லை. உங்களுக்கு புரியுங்களா? எங்கே போகுதுங்கிறது தெரியும். அப்போ கால்குலேஷன் இல்லை. நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளோ செலவாகுது, எப்படி ஈடு கட்டணும், எப்படி வருமானத்தை ஈட்டணும், அதை பீகார் செய்யுது. பீகாரில் ஒரு பொட்டு சாராய வருமானம் கிடையாது, ₹1 சாராய வருமானம் கிடையாது. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்படி போட்டாங்க? குஜராத்தில் ₹1 சாராய வருமானம் கிடையாது. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்படி போடுறாங்க? நம்மகிட்ட 50000 கோடி ரூபா சாராயத்தில் மூலமாக மட்டும் வருது ஆண்டுதோறும். 50,000 ஏன் ஷார்ட்டேஜ் வருது? அப்போ நிதி நிர்வாகம் என்பதே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. வரக்கூடிய காசை, வாங்கக்கூடிய லோனை என்ன செய்யணுங்கிற எந்த கிளாரிட்டியும் இல்லை.